அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு போர் நிறுத்தம். ஆனா இது உண்மையிலே போரோட முடிவா இல்ல ஒரு பெரிய மோதலோட ஆரம்பமா? வாங்க இந்த சிக்கலான விஷயத்துக்குள்ள ஆழமா போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் நிறுத்தம்னு அறிவிச்சாங்க. ஆனா இந்த கொண்டாட்டம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அந்த ஒப்பந்தத்தோட அடித்தளமே ஆட்டம் காண ஆரம்பிச்சிடுச்சு. செவ்வாய்க்கிழமை வாஷிங்டனும் சரி தெஹரானும் சரி ரெண்டு பேருமே நாங்க ஜெயிச்சிட்டோன்னு சொன்னாங்க. 2 வாரத்துக்கு போர் நிறுத்தோன்னு சொன்னதும் அப்பாடா ஒரு பெரிய போர் நின்னுடுச்சுன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நிக்கல. சரி, இந்த ஒப்பந்தம் சும்மா தானா நடக்கல. இதுக்கு பின்னாடி பெரிய வேலை நடந்திருக்கு. பாகிஸ்தான் தான் இதுல முக்கியமா மத்தியஸ்தம் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு உறுதுணையா சீனாவோட தூதரக ஆதரவும் இருந்திருக்கு. அதாவது ஒப்பந்தத்துல போட்ட கையெழுத்து காயறதுக்குள்ளேயே பக்கத்து நாட்டுல நடந்த ஒரு விஷயத்தால மொத்த போர் நிறுத்தமும் கேள்விக்குறியாயிடுச்சு. இஸ்ரேல் லெபனான் மேல பயங்கரமா தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்போதான் எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு. அட, இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துல லெபனான சேர்த்தாங்களா இல்லையா? இங்கதான் விஷயமே சூடு பிடிக்குது. பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்றாங்க. பாகிஸ்தான் பிரதமர் சொல்றாரு லெபனானும் இதுல அடக்கம்னு. இஸ்ரேல் சொல்லுது அதெல்லாம் கிடையாதுன்னு. ஈரான் அமெரிக்காவை எச்சரிக்குது. அமெரிக்காவும் லெபனான் எங்க டீல்லையே இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ எது உண்மை? இதுதான் இப்போதைய $1,000,000 கேள்வி. ஈரான் ரொம்ப ஸ்ட்ராங்கா தெளிவா சொல்லிட்டாங்க. அமெரிக்கா கிட்ட 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு முழுசா போர் நிறுத்தம் பண்ணுங்க, இல்லையா இஸ்ரேல் மூலமா போரை தொடருங்க. ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்காதுன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க. லெப்னான்ல நடக்கிற வன்முறைக்கு அமெரிக்கா தான் பொறுப்புன்னு நேரடியா குற்றம் சாட்டுறாங்க. ஆனா அமெரிக்கா தரப்புல என்ன சொன்னாங்க தெரியுமா? லெபனான் இந்த டீல்லையே கிடையாதுன்னு அடிச்சு சொல்லிட்டாங்க. காரணம், அங்க இருக்கிற ஹிஸ்புல்லா அமைப்பு தான். இப்போ பாருங்க, ஈரான் ஒன்னு சொல்லுது, அமெரிக்கா அதுக்கு நேர் எதிரா ஒன்னு சொல்லுது. இதுதான் இந்த ஒப்பந்தத்தோட மையத்துல இருக்கிற ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு முரண்பாடு. சரி, இது வெறும் வாய்ஸ் சண்டைன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இல்ல. இந்த ஒரு சின்ன கருத்து வேறுபாடு உலக பொருளாதாரத்தையே ஆட்டி பார்க்கிற சக்தி கொண்டது. அது எப்படின்னு பார்க்கலாமாங்க? இந்த எல்லா பதற்றத்துக்கும் நடுவுல ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்கு. அதுதான் ஹார்முஸ் ஜலசந்தி. இது வெறும் தண்ணி போற வழி இல்லைங்க. உலகத்துல கப்பல் மூலமா போற எண்ணெயில கிட்டத்தட்ட 1/3 இந்த சின்ன வழி மூலமா தான் போய் ஆகணும். யோசிச்சு பாருங்க. இப்ப பாருங்க, ஈரான் எப்படி பொருளாதார ரீதியா ஒரு பிரஷர் போடுறாங்கன்னு. இந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியா போற ஒவ்வொரு கப்பலுக்கும் பாதுகாப்பா போறதுக்கு $2 மில்லியன் கட்டணம் கேட்டதா ஒரு தகவல் வருது. அப்பப்பா, இது மூலமா போர் நிறுத்தத்தை ஒரு பொருளாதார ஆயுதமா மாத்த பாக்குறாங்க. இந்த ஒப்பந்தம் உடையற நிலைமைக்கு வந்ததும் ட்ரம்ப்போட டோனே மாறிடுச்சு. அமைதி பேச்சுவார்த்தைலாம் போய் நேரடியா மிலிட்டரி ஆக்ஷன் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன சொன்னார்னு பாருங்க. ஒரு உண்மையான ஒப்பந்தம் வரலேனா ஷூட்டிங் ஆரம்பிக்கும். அதுவும் இதுக்கு முன்னாடி யாரும் பார்க்காத அளவுக்கு ரொம்ப பெருசா ரொம்ப வலுவா இருக்கும்னு நேரடியாவே மிரட்டல் விடுத்திருக்காரு. அவர் சும்மா வாயில மட்டும் சொல்லல. ஒரு முழுமையான ஒப்பந்தம் கையெழுத்தாகிற வரைக்கும் அமெரிக்க படைகளும் கப்பல்களும் விமானங்களும் ஈரானை சுத்தி தயார் நிலையில இருக்கும்னு வெள்ள மாளிகையும் உறுதிப்படுத்தியிருக்கு. சோ இந்த மிரட்டலுக்கு பின்னாடி நிஜமான பவர் இருக்கு. சரி, இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கேள்வி வருது. உண்மையிலேயே இங்க என்னதான் நடக்குது? இது ஒரு தோல்வியடைஞ்ச சமாதான ஒப்பந்தமா? இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் பெரிய கேம் இருக்கா? ஒரு புவிசார் அரசியல் ஆய்வாளர் சுஷாந்த் சரீன் இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான விளக்கம் தர்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஈரான் இத ஒரு உண்மையான மிரட்டலா பார்க்கலையா, பதிலா பாம் போட்டு சாதிக்க முடியாதத ட்ரம்ப மிரட்டி சாதிக்க பாக்குறாரு. இது அவரோட ஒரு பேச்சுவார்த்தை தந்திரம்னு தான் ஈரான் நினைக்கும்னு சொல்றாரு. அப்போ இந்த பார்வை மொத்த சிச்சுவேஷனையும் மாத்திடுது. நாம பாக்குறது சரிஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு ஒப்பந்தத்தல்ல. இது எல்லா தரப்பும் சேர்ந்து ஆடுற ஒரு ரொம்ப ரொம்ப ரிஸ்கான பவர் கேம். ஒரு அரசியல் சதுரங்கம் மாதிரி. ஆமா, இது ரொம்ப ரிஸ்கான ஒரு பேச்சுவார்த்தை தான். ஆனா இந்த பிளஃபிங்ல யாராவது ஒருத்தர் பின்வாங்காம சரி வா பாத்துக்கலான்னு சொல்லிட்டா என்ன ஆகும்? இந்த பலவீனமான போர் நிறுத்தம் ஒரு நொடியில ஒரு முழு நீள போரா வெடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்?